வணக்கம், வெல்கம் டு MouthFeel. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான பிரெட் சாண்ட்விச் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஸ்டஃபிங் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து எப்போவுமே நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உப்புமா இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டஃபிங் வச்சு ஒரு பிரெட் சாண்ட்விச் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கடாய் காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம்லாம் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தாளிப்புக்கு எதுவும் நான் ஆட் பண்ணல, கடுகு, உளுத்தம்பருப்பு. ஸோ எனக்கு அது தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன், அதனால் ஆட் பண்ணல. எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நான் அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பொட்டேட்டோ வந்து இப்போது ஸ்டஃபிங் பண்ணுறதுனால பொட்டேட்டோ வந்து ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரித்து அது கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த மேஷ் பண்ணி பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி வேணுன்னா கூட நீங்கள் அந்த ஸ்டஃபிங் வந்து அதில் போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கேப்சிகம் இதை மட்டுமே போட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். சில பேர் வந்து பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாலக்கீரை, அதுக்கப்புறம் இந்த பேபி கார்னு இதெல்லாம் போட்டு கூட வந்து ஸ்டஃபிங் பண்ணி அந்த சாண்ட்விச் சாப்பிடுவாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோ, இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் வந்து நான் வேறு ஸ்டஃபிங் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சாண்ட்விச் ப்ரெட்டு தான். சாதாரண ப்ரெட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்காது. ஸோ சாண்ட்விச் ப்ரெட்டு வாங்கும் பொழுது அது நல்லா ஹோல்டு பண்ணோம் இந்த ஐட்டம்ஸை. அதுவும் இல்லாமல் இதில் உள்ள நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து மயனீஸ் அப்படி இல்லைன்னா சீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபேட்டி ஐட்டம்ஸ் வந்து ஒத்துக்காது. அதனால் வந்து ரொம்ப அதனால் யூஸ் பண்ணல. இன்றைக்கி யூஸே பண்ணல ஆக்சுவலி சொல்ல போனால். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணாலுமே அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்து கொஞ்சம் காய வச்சுட்டு ப்ரெட்டு ஸ்லைசஸ் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு 1 மினிட் போல் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை வந்து இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரண்டி அளவுக்கு இருந்தால் போதும். அது உங்களோட இஷ்டம். எனக்கு வந்து இவ்வளோ இருந்தால் போதும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ லைட்டாக அது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டை வந்து நம்ம அதை மேலே போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 2 பெரட்டு அப்படி இப்படி ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் மேக்ஸிமம். அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நம்ம குக் பண்ணி இதெல்லாம் வெந்துருச்சு. ஸோ ப்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப தீச்சிட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் தீச்சும் கூட சம்டைம்ஸ் சாப்பிட்ருக்கேன். பட் வேறு வழி இல்லை. பட் என்னென்னா அது கொஞ்சம் தீயாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஆக்சுவலி சொல்ல போனோன்னா வந்து இட்லி மாவெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ இட்லி அரிசி ஆக்சுவலி காலி ஆகிடுச்சு. அதை போய் வாங்கணுன்னா லாக்டவுனாக இருக்குது, அதனால் போய் வாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த இட்லி அரிசி அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இருந்த ஒரு 1 கிலோ வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து இப்போ வீட்டில் இருந்த மீந்து போன அந்த காய்கறி எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிரெட் சாண்ட்விச் வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இதை நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்த சைடு வந்து நான் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் இருந்தாலும் போதும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வேணும்னுவாங்க. எனக்கு இது போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 2 பீசஸ் ஆஃப் சாண்ட்விச் சாப்பிட்டிங்கனாலுமே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ப்ளஸ் ஒரு காஃபி, டீ உங்களுக்கு என்ன ட்ரிங்க் பிடிக்குமோ அதை குடிச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. மவுத்ஃபீலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.